தலைப்பு செய்திகள். போலீஸ் கட்டளையை மீறிய வேன் மீது துப்பாக்கிச் சூடு. யாழில் 17 வயது சாரதி பலி. யாழ் மருதனார் மடம் சந்தைக்கு துப்பாக்கியுடன் வந்தவர் கைது. சிம் அட்டை மீள்பதிவு, அமைச்சரவை அனுமதி. விரைவில் அரச நிறுவனங்களின் தலைவர்கள் இடமாற்றம். பிரபல ஊடக தொழிலதிபர் ஜிம்மி லாய்க்கு 20 வருடங்கள் சிறை. விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் போலீசாரின் கட்டளையை மீறி தப்பிச் சென்ற முயன்ற சந்தேகத்துக்கிடமான வேன் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஊர்காவல்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்லைப்பிட்டி சந்திக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. சந்தேகத்துக்கிடமான வேன் ஒன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகையை காட்டிய போதிலும் குறித்த வேன் போலீசாரின் கட்டளையை மீறி மண்டைத்தீவு நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து மண்டைத்தீவு வீதி தடையை பரிசோதித்துவிட்டு அல்லைப்பிட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஊர்காவல்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியின் ஜீப் வண்டிக்கு சம்பவம் தொடர்பான தகவல் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய போலீசார் குறித்த வேனை நிறுத்த முயற்சித்த போதும் அது தொடர்ந்தும் தப்பிச் செல்ல முயன்றதால் முதலில் வாகனத்தை நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எச்சரிக்கை துப்பாக்கிச் சூட்டையும் பொருட்படுத்தாமல் வேன் தொடர்ந்தும் தப்பிச் சென்றதால் வேனை நிறுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் வேனின் சாரதி காயமடைந்துள்ளார். காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இளைஞர் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். யாழ்ப்பாணத்தில் உள்ள மருதனார் மடம் சந்தைக்கு நேற்றைய தினம் காலை T56 ரக துப்பாக்கியுடன் பச்சை மிளகாய் வாங்க வந்தவரால் சந்தையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தலைக்கவசம் அணிந்து வந்த குறித்த நபர் கைகளுக்கு கையுறை அணிந்தவாறு அங்கிருந்த வியாபாரி ஒருவரிடம் பச்சை மிளகாயை கொள்வனவு செய்துவிட்டு சந்தைக்குள் வட்டிக்கு பணம் வழங்குபவர் யார் என வினவியுள்ளார். குறித்த நபர் கையில் கொண்டு வந்திருந்த பையினுள் T56 ரக துப்பாக்கி காணப்பட்டதாகவும் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை சோதனையிட்டு குறித்த நபரை அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். குறித்த நபர் சந்தைக்கு கொண்டு சென்ற துப்பாக்கியையும் மீட்டு சோதனையிட்டதுடன் போலி துப்பாக்கி எனவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் கண்டறிந்துள்ளனர். குறித்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ள நிலையில் சுன்னாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் கொள்வனவு செய்யப்பட்ட சிம் அட்டைகளுக்குரிய சந்தாக்காரர் தகவல்களை மீண்டும் பதிவு செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 1991ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்கு இலங்கை தொலைத்தொடர்புகள் சட்டத்தின் கீழ் 2019ஆம் ஆண்டில் சிம் அட்டை பதிவு செய்தல் தொடர்பான ஒழுங்கு விதிகள் வெளியிடப்பட்டன. இருப்பினும் அந்த விதிகள் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதிக்கு பின்னர் விநியோகிக்கப்பட்ட சிம் அட்டைகளுக்கு மட்டுமே பொருந்தும் வகையில் அமைந்திருந்தன. இதனால் அந்த திகதிக்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட சிம் அட்டைகள் தொடர்பான போதிய தகவல்கள் தொலைத்தொடர்பு நிறுவனங்களிடம் இல்லை என்பதும் இது சட்ட விசாரணைகளின் போது சிக்கல்களை ஏற்படுத்துவதும் கண்டறியப்பட்டுள்ளன. இதனை சரி செய்வதற்காகவும் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப ஒழுங்கு விதிகளை திருத்தவும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இத்திருத்தங்களில் பின்வரும் முக்கிய அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் திகதிக்கு முன்னர் பெறப்பட்ட சிம் அட்டைகளின் தகவல்களை மீள பதிவு செய்தல். 16 முதல் 17 வயதுக்கு இடைப்பட்ட சந்தாக்காரர்களையும் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களுக்கும் சிம் அட்டைகளை வழங்குவதற்கான புதிய ஏற்பாடுகள். இதற்கமைய சந்தாக்காரர் சிம் அட்டை பதிவு செய்தல் தொடர்பான புதிய ஒழுங்கு விதிகள் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல அரச நிறுவனங்களின் தலைவர்கள், பணிப்பாளர் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு ஆலோசித்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருகின்றது. அரச நிறுவனங்களின் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட
ஏற்படவுள்ள இந்த மாற்றங்கள் மற்றும் புதிய நியமனங்கள் குறித்த விவரங்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் நிர்வாக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராயல் ஓமான் கடற்படையின் போர்க்கப்பலான சாத் விநியோக மற்றும் சேவை விஜயத்திற்காக செவ்வாய்க்கிழமை அன்று இலங்கையை வந்தடைந்ததுடன் இலங்கை கடற்படை கொழும்பு துறைமுகத்தில் கடற்படையினர் மரபுகளுக்கு ஏற்ப கப்பலை வரவேற்றது. அதன்படி கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த 75 மீட்டர் நீளமுள்ள இந்த போர்க்கப்பலுக்கு லெப்டினன்ட் கமாண்டர் ஷாஹித் சவுத் அப்துல் ரஹ்மான் அல் பலூஷி தலைமை தாங்குகிறார். மேலும் போர்க்கப்பல் நாட்டில் தங்கியிருக்கும் காலத்தில் அதன் அங்கத்துவ குழுவினர்கள் கொழும்பு பகுதியில் உள்ள கவர்ச்சிகரமான சுற்றுலா தலங்களை பார்வையிடவும் திட்டமிட்டுள்ளனர். ஆங்கிலேயர் காலனி ஆதிக்கத்தில் இருந்த ஹாங்காய் 1997ஆம் ஆண்டு சீனாவிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது. அன்று முதல் ஹாங்காய் சீனாவின் தன்னாட்சி பெற்ற பிராந்தியமாக உள்ளது. இருப்பினும் அங்கு ஜனநாயகத்திற்கு எதிரான குரல்களை சீனா தொடர்ந்து ஒடுக்கி வருகின்றது. இந்நிலையில் ஹாங்காயின் பிரபல ஊடக தொழிலதிபர் ஜிம்மி லாய்க்கு தற்போது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜிம்மி லாய் தொடங்கிய ஆப்பிள் டெய்லி பத்திரிகை ஹாங்காங் மற்றும் சீன அரசாங்கங்களின் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்து வந்தது. 2021ஆம் ஆண்டில் அரசின் அழுத்தங்கள், சொத்துக்கள் முடக்கம் மற்றும் சுற்றுவளைப்புகள் காரணமாக இந்த பத்திரிகை மூடப்பட்டது. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு சக்திகளுடன் இணைந்து சதி செய்தல் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டிவிடும் வகையில் கட்டுரைகளை வெளியிட்டது ஆகிய குற்றங்கள் அவர் மீது சுமத்தப்பட்டன. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை சுமார் 5 ஆண்டுகள் நீடித்தன. இந்நிலையில் ஏற்கனவே மோசடி வழக்கில் ஜிம்மி லாய் 5 ஆண்டு 9 மாத சிறை தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மேலும் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஜிம்மி லாயுடன் பணியாற்றிய மற்ற 6 பத்திரிகையாளர்களுக்கும் 6 முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளன. இந்த சர்ச்சைக்குரிய தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீன நாடாளுமன்றம் கடந்த 2020ஆம் ஆண்டு நிறைவேற்றியது. அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஏராளமான ஜனநாயக ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டனர். 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜிம்மி லாய்க்கு 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் முதல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜிம்மி லாய்க்கு தற்போது 78 வயது ஆவதால் அவருக்கு விதிக்கப்பட்டுள்ள 20 ஆண்டு தண்டனை ஆயுள் தண்டனைக்கு சமமாகும். தாம் சீனாவின் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் ஒரு அரசியல் கைதி என்று லாய் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பெரும்பாலும் தனிமை சிறையில் வைக்கப்பட்டுள்ள ஜிம்மி லாய் உடல்நிலை மோசமாக உள்ளது என அவரது குடும்பத்தினர் தெரிவித்து வருகின்றனர். நடிகர் விஜயின் கடைசி படம் என அறிவிக்கப்பட்ட ஜனநாயகன் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வெளிவருவதாக இருந்தது. அதாவது கடந்த ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்தது. ஆனால் இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாமல் மறு ஆய்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டது. இதையடுத்து பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் சென்சார் சான்றிதழ் வழங்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. நீதிமன்ற தீர்ப்பும் சாதகமாக கிடைக்காததால் ஜனநாயகன் பட வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டது. ரிலீஸ் திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அறிவித்த பட தயாரிப்பு நிறுவனம் படத்திற்கு சென்சார் சான்று கோரி ரிவைசிங் கமிட்டியிடம் அனுப்பியுள்ளது. சென்சார் போர்டு பரிந்துரைத்த மாற்றங்களை செய்ய படக்குழு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. படத்தில் சர்ச்சைக்குரிய சில காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் படத்தின் நீளம் 20 நிமிடங்கள் வரை குறையும் எனவும் சொல்லப்படுகின்றது. எனினும் படக்குழுவுடன் தொடர்பில் உள்ளவர்கள் தரப்பில் இதுபோன்ற தகவல்கள் மறுக்கப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் எல்லாம் திட்டமிட்டபடி சென்றதால் எதிர்வரும் 20ஆம் தேதி ஜனநாயகன் படம் திரையரங்கில் ரிலீஸாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனநாயகன் ரிலீஸை எதிர்பார்த்து காத்திருக்கும் விஜய் ரசிகர்கள் இதனால் உற்சாகம் அடைந்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1971 பனிப்போர். பன்னாட்டு கடற்பரப்பில் அணுக்கரு ஆயுதங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா, ஐக்கிய ராச்சியம், சோவியத் ஒன்றியம் உட்பட 87 நாடுகள் கையெழுத்திட்டன. 1990 27 ஆண்டுகள் சிறைவாசத்தின் பின்னர் நெல்சன் மண்டேலா கேப் டவுன் விக்டர்
வெஸ்டர் சிறைச்சாலையிலிருந்து விடுதலை பெற்றார். 1996 குமரபுரம் படுகொலைகள். இலங்கை இராணுவத்தினரால் குழந்தைகள் உட்பட 26 பேர் திருகோணமலை கிளிவெட்டி பகுதியில் குமாரபுரத்தில் படுகொலை செய்யப்பட்டனர். 30 பேர் காயமடைந்தனர். 2018 சரதோவ் ஏர்லைன்ஸ் விமானம் 703 மாஸ்கோ அருகே வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 71 பேரும் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.